அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வருமானம் மற்றும் செலவுகள் நிறைந்ததாக இருக்குது. வார தொடக்கத்தில் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்வதால் மனம் சற்று வருத்தமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். பழைய நோய் பிரச்சனைகள் தீரலாம். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விடவும் நேரம் நன்றாக இருக்குது. வார இறுதியில் நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க நலன் விரும்பிகளின் உதவியால் வீடு மனை போன்றவற்றை தொடர்பான தகராறுகள் தீர்ந்து மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். எந்த ஒரு சர்ச்சையாகவும் தீர்ப்பதில்லை. அன்புக்குரியவர்களின் உணர்வுகளில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகளில் மூன்றாவது நபர்களின் தலையீடுகளை நீங்கள் தவிர்க்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய விநாயக பெருமான மனதார வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பண வரவுக்கு குறைவு இருக்காது. மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சற்று தாமதம் ஏற்படலாம். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வது அவசியம். பழைய கடன்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் என்பதால் நேரம் காலம் பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருவாங்க. வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாராக இருக்குது. லாபமும் குறைவாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மனதில் சஞ்சலம் உண்டாகலாம். புதிய வேலை கிடைப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. அளவுக்கு தேவையாக பெண்மணிகளுக்கு வழக்கமான நிலையே நீடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 26, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 7, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைநயம் மேலும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பார்த்த இடத்துல இருந்து தடையில்லாமல் பணம் வரும். தொழிலில் நீங்கள் சாதனை படைப்பீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மேன்மையை கொண்டு வரும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். திட்டம் போட்டு காரியம் செய்தால் வெற்றி நிச்சயம். புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. பங்கு சந்தை வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குரு 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வியாபாரம் கிடைத்து லாபத்தை நீங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பிரிந்து போன உறவினர்கள் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசு பணியாளர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். தனியார் ஊழியர்களுக்கு முதலாளி பாராட்டு பெறுவது கடினம் அப்படின்னே சொல்லப்படுது. ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. கேது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்யக்கூடிய கூட்டுத்தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சுயமரியாதை லட்சியம் கொண்டு கடினமாக உழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை தனவரவு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவாங்க. உடல்நலனை பொறுத்தவரை அடிவயிற்று பகுதிகளில் வலி ஏற்பட்டு அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை மூலம் அகலக்கூடியதாகவும் சொல்லப்படுது.
உழைப்பு அதிகமாகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகும். அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், செவ்வாய், ராசியில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் தடைப்பட்ட பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று 11 முறை வலம் வர வேண்டும். உங்களுக்கு தெரிந்த பாடல்களை உச்சரித்து வருவதாலும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்படலாம். புத்திர பாக்கியம், பதவி உயர்வு, தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஆன்மீகவாதிகளின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது. வருமானம் அதிகம் வந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. தொழிலில் உங்களுக்கு புதிய ஆலோசனைகளை வரவேற்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரது கடமை உணர்வும் திறமையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் அவரை முழுமையாக நீங்கள் நம்பிவிடாதீர்கள். தந்தையின் தேவைக்கு ஏற்ப புதிய முதலீடு செய்ய முற்படுவீங்க. சிலருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காதக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. அனுசரித்து செல்வது, தூக்கமின்மையினால் சுறுசுறுப்பற்ற தன்மை நிலவக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாகவும் தனவரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்குது. அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கோடை வெப்பம் காரணமாக உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல்நிலை அலட்சியப்படுத்தி மனைவியின் அரவணைப்பு மூலம் மனக்கவலைகள் மறைந்து பறந்துவிடும். குடும்ப நண்பர்கள் அனுசரணையாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவாங்க. மிருக சிரிசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய மனம் செல்வதால் உற்சாகம் பெருகும். குடும்பத்தோடு கோவில்களுக்கு செல்லக்கூடியதாகும். பாத யாத்திரை சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் உங்களுடைய பணியில் முன்னேற்றம் அடைய முயற்சிப்பீங்க. மனதுக்கு பிரியமான மங்கையுடன் நட்பு ஏற்படலாம். வாழ்க்கையின் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணும் நேரம் இருக்காது. தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண வரவுகள், பண உதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.